வெல்கம் பேக் டு எல்எஸ்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா வெப் பிஸ் ஆப். எது கத்துக்கிட்டா ஈஸியா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல எது ட்ரெண்டிங், எப்படி நம்ம கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்போது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி பேச அருண் வந்திருக்காங்க. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டை பத்தி அஸ்வின் பேச போறேன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அருண் வெல்கம். ஸோ வெப் டெவலப்மெண்ட்ல 2 இயர்ஸா இருக்கீங்க. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனல்ல கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க வெப் டெவலப்மெண்ட்னா என்ன, ஸோ அதை பத்தி ஒரு டீடைல்ஸா கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ லேர்ன் பண்றதுன்னு சொன்னதுனால நான் சொல்றேன். இப்போதைக்கு லேர்ன் பண்றதுல ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அது வெப் டெவலப்மெண்ட் தான். ஏன்னா ஹை லெவல்ல இருக்கிற ஜாப்ல ஒர்க் பண்ற ஆளே ஆப் டெவலப்மெண்ட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். இங்க நம்ம சேலரி பேக்கேஜ்லயோ வேலையோ பாக்குறது இல்ல. இங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்குன்னு எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வெப் டெவலப்மெண்ட் தான் போகணும். ஆப் டெவலப்மெண்ட் போலாம். ஆனா வெப் டெவலப்மெண்ட் அளவுக்கு ஈஸியா இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா சொல்லுவேன், ஈஸி டு லேர்ன்னா வெப் டெவலப்மெண்ட் தான். அதுல மாடரேட்னா ஆப் டெவலப்மெண்ட் ரொம்ப டஃபஸ்டா தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. பாயிண்ட்லயே எனக்கு சாதகமா வந்துட்டேன். இப்ப நான் வெப் டெவலப்மெண்ட்லயே எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நான் காட்டுறேன் பாரு. எடுத்த உடனே வர இந்த யூடியூப், இதுவும் ஒரு வெப்சைட் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஆஸ்காரும், இது ஒரு அருக்ஸேயோட கிட்டத்தட்ட அமேசானுக்கு ஈக்குவலான ஒரு வெப்சைட்னு சொல்லிக்கலாம். நான் ரீசெண்டா பார்த்ததுல டீப் சீக், சாட் ஜிபிடி பார்த்திருக்கேன், ஜெமினி பார்த்திருக்கேன். இது என்ன புது இதை கண்டுபிடிச்ச ஒரு அருண், அதான் இப்ப நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்களே அவர் தான். நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்கு ஈக்குவல் ஆனது. ஸோ கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்ல ப்ரௌசர்ல ரன் ஆகுறது எல்லாமே வெப்சைட்னு சொல்லிட்டாங்க. சிம்பிளா ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். மொபைல்ல ரன் ஆகுறது எல்லாமே ஆப் டெவலப்மெண்ட் தான். ஸோ இன்னைக்கு ஒரு கேமா இருக்கட்டும், ஸோ அதான் கேம் கூட நான் சொல்லக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இன்னைக்கு பொழுதனைக்கு ரீல்ஸ் பாக்குறோம், யூடியூப்ல ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ எல்லாமே ஆப்ல தான் எல்லாரும் பண்றாங்க. யாரும் போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரீல்ஸ் பாக்குறதோ இதெல்லாம் பண்றது இல்ல. ஸோ ஆப் டெவலப்மெண்ட்ல தான் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப காலையில கூட இந்த தம்பி ஸ்டோரேஜ் பத்தலன்னு இந்த வெப்சைட்ல தான் பார்த்து கேம் விளையாண்டுட்டு இருந்தான். இப்ப அதெல்லாம் என்னன்னு சொல்றது, நீங்க சொன்ன மாதிரி எல்லா வெப்சைட்டுமே ஆப்போ இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ல இருந்து கேம்ஸ் கொண்டு நான் வெப்சைட்லயே கிரியேட் பண்ணிடுவேனே. வெப்சைட்ல தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரேஜ் ஃப்ரெண்ட் ஈஸியாவும் இருக்கும், நம்மளுமே ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியா லேர்ன் பண்றதுன்னா என்னோட ஏதோ சொல்லுவீங்க நீங்க? உங்களுக்கே தெரியும், ஈஸில நானே சொல்லக்கூடாது, எது நீங்களே சொல்லிடுங்க. வெப் டெவலப்மெண்ட் தான். ஏன்னா நீங்க கத்துக்கிறது ஒரு பெரிய ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் போக வேண்டியது இருக்கும். ஆப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுவே வெப் டெவலப்மெண்ட்ல நீங்க ரொம்ப ஹை லெவலுக்கு போவேன்னா ஒரு பேசிக் பிகினர், ஒரு ஸ்கூல் பையன் கூட ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜில 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க கூட வெப் டெவலப்மெண்ட்லாம் அவ்வளோ நாலேஜ் இருக்கு. இங்க சில பேர் வெப் டெவலப்மெண்ட்டை பத்தி குறை சொல்ல வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல, அவங்க அடுத்து ஆப் டெவலப்மெண்ட்டை பத்தி இப்போ என்ன சொல்றாங்கன்னு தான் பார்ப்போம். ஸோ ஆப் டெவலப்மெண்ட் எடுத்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஜாவா, காட்லின், இது ஆண்ட்ராய்ட் டிவைஸ்க்கு, நீங்க ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு பண்றீங்கன்னா இது கத்துக்கணும். ஸோ iOS டிவைஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆப்பிள் போன், அதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச்னு ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டு iOS ஸ்டுடியோல நீங்க ஆப் பண்ணணும். ஸோ விண்டோஸ், லினக்ஸ்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்டுடியோஸ் இருக்கு, அதுல தான் நீங்க போயிட்டு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் நம்ம XML இந்த மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளவு தூரம் நீ சொன்ன லாங்குவேஜ்ல பாதி லாங்குவேஜ் நம்ம யூசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நான் சொல்ற லாங்குவேஜ் சும்மா இப்போதைக்குலாம் 5th ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரியான லாங்குவேஜ் HTML, CSS, JavaScript, இந்த மூணுத்திலயும் நீங்க பேசிக்ஸ் தெரிஞ்சாலே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு போதுமான அளவு நாலேஜ். ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதை டிவைஸ்ல யூஸ் பண்றதுலயும் நம்ம பத்தி பேசி ஆகணும். அந்த டிவைஸ் யூஸ் பண்ணணும்னா டெஸ்க்டாப், லேப்டாப்ல இருந்து போன்ல கொண்டு நான் ஈஸியா அக்சஸ் பண்றது ஒண்ணுன்னா அது வெப் டெவலப்மெண்ட் தான். இதுவே ஆப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுல யூஸ் பண்ணுவீங்க மொபைல் டிவைஸ்ல மட்டும்தான். அதுவும் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்குனா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல பண்ணும், ஐபோன் டிவைஸ்க்கு பண்ணனா iOS ஸ்டுடியோல பண்ணும், மேக் லினக்ஸ்க்கு பண்ணனா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. எந்தெந்த மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்றோம் இன்னைக்கு வெப் டெவலப்மெண்ட்ல, ஆப் டெவலப்மெண்ட்ல? ஸோ வெப் டெவலப்மெண்ட்ல எந்தெந்த மாதிரியான ப்ரோக்ராமிங்ஸ், ஸோ பிகினர்ஸுக்கு எது கத்துக்கிட்டா வெப்சைட் பண்ணலாம்? ஒரு பிகினரா நீங்க வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு பேசிக்கா நீங்க HTML, CSS, JavaScript தெரிஞ்சுக்கணும். இதுல HTML, CSSங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு நார்மல் இங்கிலீஷ் ஸ்டைல்ல ஒரு லாங்குவேஜ். அது லாங்குவேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு இங்கிலீஷ் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா HTMLங்கிறது ஒரு எலும்பு கூடு மாதிரி, CSSங்கிறது மேல இருக்கிற ஒரு ஸ்கின் மாதிரி. ஆனா இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா JavaScript தான்.
இந்த ஜாவா ஸ்கிரிப்ட வந்து நீங்க ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லலாம், பேக் எண்ட்னு சொல்லலாம். ஆனா அது மெயின்ல வந்து பேக் எண்ட்ல தான் ரன் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயின். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா உங்க லாங்குவேஜ் அளவுக்கு எல்லாம் இருக்காது. ஒரு பிகினர்ஸ், ஒரு நார்மலான ஒரு பிகினர் வந்து ஒரு +2 ஸ்டூடெண்டா இருக்கட்டும், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரா இருந்தாலும் ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். HTML, CSS, JavaScript ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். சோ அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெயின், நம்ம இந்த மாதிரி விஷயம் சொன்னா இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றதா நீங்க சொல்றீங்க. அதேதான். சோ இப்ப ஆப் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜாவா, காட்லின், ஸ்விட்ச் இந்த 3 லாங்குவேஜ் இருக்கு. ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு நீங்க ஆட் பண்றீங்கன்னா ஜாவா கத்துக்கணும். சோ ஃப்ரண்ட் எண்டுக்கு XML யூஸ் பண்ணும். அதாவது ஃப்ரண்ட் எண்ட்னாலே நம்ம கண்ணால பாக்குற எல்லாமே இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட், அது XML. சோ காட்லின் லாங்குவேஜ் ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே iOSக்கு யூஸ் பண்றோம்னா ஸ்விட்ச் லாங்குவேஜ் யூஸ் பண்ணும். இதேதான் வெப் டெவலப்மெண்ட்லயும் இப்ப HTML, CSSங்கிறது உங்க ஃப்ரண்ட் எண்ட். அதாவது நீங்க கண்ணால பாக்குற அது எல்லாத்துக்குமே HTML, CSS தான் யூஸ் பண்றாங்க. இதுவே அந்த கமெண்ட் கொடுக்குற அந்த பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகுறது பாத்தீங்கன்னா JavaScript. நீங்க கொடுக்குற எல்லா கமெண்ட்டுக்கும் மெயினா பேக் எண்ட்ல ஒரு மெயின் ரோல் பண்றது JavaScript தான். ஸோ நீங்க வரீங்கன்னா இப்போ வெப் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்க HTML, CSS, JavaScript 3த்துலயுமே பேசிக் தரவா இருக்கணும் கண்டிப்பா. ஆனா இருக்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியான ஈஸியான லாங்குவேஜ்னா நீங்க அது HTML, CSS, JavaScript தான் சொல்ல முடியும். அதனாலதான் ஈஸி டு லேர்ன்ங்கிறத சொல்றேன். இப்போ வெப் டெவலப்மெண்ட் வந்து ஈஸி டு லேர்னுங்கிற டாபிக்ல உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எது கெரியர்ல எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலும் எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. சோ அவங்கதான் டாபிக்லயே முடிஞ்சிருச்சு. ஈஸி டு சேலரின்னு பாத்துக்கிட்டா நாங்க தான் அங்க வருவோம். சோ ஆவரேஜா ஒரு குட் சேலரி வரும் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு. இந்த வீடியோ வெரி ஹை. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது வந்து ஈஸி டு லேர்ன், அதாவது ஒரு பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணலாங்கிறது தான். தெரியணும்ல எது சேலரி அதிகம் சொன்னா ஆப் டெவலப்மெண்ட் தானே, அதை ஒத்துக்கணும்ல. நீங்க 4 டாபிக் சொன்னீங்க, நான் எல்லாத்துலயும் வாய்முட்டு தான் இருந்தேன். இப்ப இதுல நாங்க தான். சோ டிகிரியோட +2 டிகிரியான்னு கேக்குறீங்க. +2 முடிச்சாதான் டிகிரி வாங்க முடியும். நீங்க ஸ்ட்ரைட்டாவே டிகிரி வாங்கிடுவீங்களா? அந்த மாதிரிதான் வெப் டெவலப்மெண்ட்ங்கிறது. ஒரு பேசிக் நாலேஜ் வெப் டெவலப்மெண்ட்ல இருந்தாதான் நீங்க ஆப் டெவலப்மெண்ட் போக முடியும். நீங்க சொல்றதை வச்சு 4 பேர் ஆப் டெவலப்மெண்ட் போனாங்கன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல HTML, JavaScript, CSS அதெல்லாம் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுல நீங்க பேசிக் தரவா இருந்தாதான் நீங்க அடுத்தபடியா நீங்க ஒரு ஆப் டெவலப்மெண்ட்ல ரியாக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். சோ ஓகே, இப்ப அவங்க சொன்னாங்க வெப் டெவலப்மெண்ட்ல, எனக்கும் ஸ்கூல் டைம்ல வெப் டெவலப்மெண்ட் தான் நானும் கத்துக்கிட்டேன். அதாவது ஆரம்பிச்ச எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் வந்து வெப் டெவலப்மெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா HTML, CSS, JavaScript கத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ரியாக்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு பேக் எண்டுக்கு எக்ஸ்பிரஷன் JSON பண்றோம். சோ எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட் வந்து HTML, CSS, JavaScript தான் வெப் டெவலப்மெண்ட் நம்ம அருண் பிரசாந்த் சொல்லியிருக்காங்க. சோ ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஜாவா, காட்லின், ஸ்விட்ச் இந்த 3 லாங்குவேஜ் படிச்சுட்டு ஆண்ட்ராய்டுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல பண்ணிட்டு iOSக்கு iOSல பண்ணிட்டு எல்லாமே தனித்தனியா பண்றதுக்கு ஃபிளட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ டாட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஃபிளட்டர் ஸ்டுடியோல பண்ணிட்டீங்கன்னா அது iOSக்கும் சப்போர்ட் ஆகும், நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் அதே தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் எனக்கு வரும், அதே தான் காட்லின் தான் வரும். ஃப்ரண்ட் எண்ட்னா XML நாங்க சொல்லுவோம். இதே நம்ம வெப்சைட்ல சொன்னா HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் ரியாக்ட் JS தான். சோ இதுக்கப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சோ பைத்தான் இல்ல பைத்தான் எங்க போச்சு? வெப் டெவலப்மெண்ட்ல தான் எல்லாம் கிங்னு சொன்னாங்களே. நீங்க எல்லாம் இன்னும் பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, இப்போ இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் பைத்தானுமே சில பேர் சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா நான் சொல்றது பைத்தானை விட ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்றது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து HTML, CSS ஒரு நார்மல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான். அதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. அதாவது உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும், அதை உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் ஈஸியா புரியும். அப்படிப்பட்ட லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து இந்த காலத்துல நீங்க பைத்தான் கத்து ரியாக்ட் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு HTML, CSS, JavaScript இந்த 3 கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிகினர்ஸ் வந்து HTML, CSS, JavaScript கத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். ஸோ ஈஸியஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஏன்னா இந்த HTML, CSS, JavaScriptலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கேட்டகரியிலே வராது, உண்மைதானே? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பைத்தான் தான். அது வந்து என்னன்னு சொல்லுவோம், மல்டி லாங்குவேஜ், அதாவது மல்டி டேலண்டட் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு மல்டி டேலண்டட் லாங்குவேஜ் அது. ஸோ அந்த பைத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க, வெப் டெவலப்மெண்ட்லயுமே பேக் எண்ட்ல சில இடத்துல யூஸ் பண்றாங்க, அது ஜாங்கோங்கிற லைப்ரரியில. ஸோ டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. அது பைத்தான் ஒரு செப்பரேட்டா வீடியோ போலாம்ல.
ஓ, அடுத்த வீடியோ போடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பைத்தான் அவ்வளவா நான் யாரும் யூஸ் பண்றது இல்ல. நான் யூஸ் பண்றது இல்ல. பைத்தான் அது ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் தான், கண்டிப்பா கத்துக்கலாம் எல்லாரும். ஓகே. இப்போ வந்து பைத்தான் பத்தி நம்ம அடுத்த வீடியோல செப்பரேட்டாவா பேசிடுவோம். அதை நீங்க இப்போ பைத்தான் எடுக்க வேணாம், ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஓகே. சோ ஃபைனலா எது வெப் டெவலப்மெண்டா ஆப் டெவலப்மெண்டா அப்படிங்கிற கேட்டகரியில வந்தாலே சோ மாடரேட்டா டஃபஸ்டா வந்து யாருமே இறங்க மாட்டாங்க ஆப் டெவலப்மெண்ட்ல. சோ எல்லாருமே ஈஸியஸ்ட் டு லேர்ன், அதாவது ஒரே கல்ல ரெண்டு வாங்கினா வெப் டெவலப்மெண்ட் போய் தான் ஆப் டெவலப்மெண்ட் வரணும். சோ இதுல ஃபைனலா வின் பண்ணது, இதுல யார் வின் பண்ணாங்கிறத விட ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது வெப்பா ஆப்பாங்கிறத விட நீங்க வெப் டெவலப்மெண்ட்டை தாண்டி எதுக்காக நீங்க ஆப் டெவலப்மெண்ட் போகணும் பாருங்க. அதாவது இப்போ நீங்க உங்க ஆப்ல என்னென்னலாம் ஃபியூச்சர்ஸ் பண்ணலாமோ அது எல்லாமே வெப்சைட்லயும் பண்ணலாம். இப்போ ஒரு நார்மல் டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், ஒரு போனா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, இப்போ ஆப்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டில இருந்து எல்லாமே பார்க்கணும். ஆனா ஒரு வெப் வந்து அப்படி இல்லை. அதாவது ஈஸியாவே அக்சஸ் பண்ணலாம், யாரா இருந்தாலும் எங்கேயும் இந்த சர்வர் எதுவுமே கிடையாது. ஈஸியா அக்சஸ் பண்ற ஒண்ணுன்னா அது வெப்சைட் தான். இப்போ ஒரு நார்மலா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாருமே வெப்சைட்டை வந்து அவங்களாவே கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏகப்பட்ட வெப்சைட் வர ஆரம்பிச்சிச்சு. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் தான் சொன்னேன், என்னோட அருக்ஸை மாதிரி ஒரு வெப்சைட் ஏகப்பட்ட பேர் இந்த சின்ன பசங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ வெப் போர்ட்டல், அதாவது ரிசல்ட் வரதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்காங்க. அமேசான்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனியே வெப்சைட்டை தான் நம்பி தான் அது ஓடிட்டு இருக்கு. ஓகே, கண்டிப்பா அதை ஒத்துக்கணும். சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்மரியோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வெப் டெவலப்மெண்டா ஆப் டெவலப்மெண்டாங்கிறத பாக்குறதோட உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே வெப் டெவலப்மெண்ட் போயிட்டு ஆப் டெவலப்மெண்ட் போங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாருமே இப்ப வந்து ஸ்டார்ட் அப் நோக்கி தான் ஜாப் போறாங்க. ஏன்னா ஒரு எம்என்சி கம்பெனில நீங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. சோ ஒரு ஸ்டார்ட் அப் அப்ரோச் பண்ணுனா ஒரு வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சுதான் இருக்கும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்த மாதிரி கம்பேரிசனே ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது வெப் டெவலப்மெண்ட்டா ஆப் டெவலப்மெண்ட்டான்னு என்ன கேட்டா வெப்பும் கத்துக்கணும், ஆப்பும் கத்துக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் வர பிகினர்ஸ், நீங்க இப்பதான் ஒரு ப்ரோக்ராமிங் கத்துக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஆப் டெவலப்மெண்ட் தயவு செஞ்சு போவாதீங்க. கண்டிப்பா அது வந்து மாடரேட்டா இருக்கும். இந்த கோடிங் ஃபீல்ட பயம் வந்துடும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஈஸியா ஒரு விஷயத்த பண்ணிட முடியாது. இல்ல, இப்ப நம்ம ஒரு லாங்குவேஜ் ஏதோ கத்துக்கணும்னாலுமே இப்ப சின்ன வயசுல எல்கேஜி யூகேஜின்னு படிப்படியா வந்துதான் நம்ம ஒரு டிகிரிக்கு போவோம். கண்டிப்பா டேரக்டா எடுத்த உடனே ஒண்ணுமே தெரியாம டிகிரிக்கு போனீங்கன்னா ஒண்ணும் முடியாது. அந்த மாதிரிதான் ஒரு ஆமா. நான் கூட நிறைய பேர் யோசிச்சிருக்கேன், எல்கேஜி டு 12th வரையும் 14 இயர்ஸ் எதுக்கு படிச்சோம், ஒண்ணுமே தெரியலையே, இப்ப டிகிரிலயும் வந்து ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கு டைரக்டா டிகிரி வந்துடலாமான்ட்டு ரொம்ப காமெடியாவும் ஒரு பண்ணியாவும் அந்த கான்செப்ட்ல தான் இப்ப ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பத்தி பேச வந்தாங்க. சரி, அதனால நீங்க வந்து அவரை மாதிரியே ஸ்ட்ரைட்டா நான் டிகிரி தான் படிப்பேன்ட்டு ஆப் டெவலப்மெண்ட் குள்ள வந்துடாதீங்க. அது உங்களுக்கு தான் கஷ்டம். நீங்க ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், அதாவது HTML CSSங்கிறது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ் நாங்க வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அது யார் வேணா கத்துக்கலாம். ஐ மீன் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா. 8th ஸ்டூடெண்ட் இன்னைக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் பண்ணி டாப் லெவல்ல போயிட்டு இருக்காங்க. 6th ஸ்டூடெண்ட் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ போற போக்க பார்த்தா அவங்க எல்கேஜி யூகேஜிலேயே அந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்துரும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கம்பாரிசனோட முடிக்கலாம். சோ நிறைய கம்பாரிசன் பார்த்தோம். சோ ஒரு கிளியரிட்டி கிடைச்சிருக்கும். எல்லாருமே வந்து வெப் டெவலப்மெண்ட் போயிட்டு ஆப் டெவலப்மெண்ட் போங்கன்னு. சோ எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கெரியர் எந்த மாதிரி இருக்கு, இந்த டிமாண்ட்ஸை பத்தி ஒரு விஷயம் பாத்துடலாமா? சோ ஓகே, சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறது வந்து கண்டிப்பா பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எதுல ஸ்கில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான கண்டிப்பான சேலரி கிடைக்கும். பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்பி இருக்கிறது வெப் டெவலப்மெண்ட் பத்தி தான். ஒரு எம்என்சி கம்பெனிக்கு நீங்க ஜாப் போகணும், ஒரு ஐடி கம்பெனிக்கு போகணும்னா கண்டிப்பா ஆப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். என்ன கரெக்ட் தானே? ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் மட்டும் தான் நம்பி இருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான டிமாண்ட் வந்து இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2025 பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். சோ வெப் டெவலப்மெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனிஸ்லாம் நம்ம இன்க்ரீஸ் த ஜாப், அதாவது அதிகப்படியான ஜாப் எங்க இருக்குன்னா ஆப் டெவலப்மெண்ட்ல தான் இருக்கு. சோ ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்க இருக்குன்னா கண்டிப்பா சொல்றது வெப் டெவலப்மெண்ட்ல தான். ஜாப் டைட்டில்ஸ் வந்து வெப் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அருண் சொல்லுவாப்ல. சோ நீங்க சொல்லுங்க, ஜாபோட டைட்டில்ஸ் என்னென்ன இருக்கும் வெப் டெவலப்மெண்ட்ல? இப்ப வெப் டெவலப்மெண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்லயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே ஒரு ஹை லெவல்ல இப்போ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஆப் டெவலப்பிங் அளவுக்கு இப்போ பேக்கேஜ் வாங்கியே நிறைய சேலரி எல்லாம் கண்டிப்பா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் அண்ட் தனியா பேக் அண்ட் தனியா கோடர்ஸ் தாண்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஈஸியா ஒரு பிகினர்ஸ் வந்து கத்துக்கிட்டு இப்போ வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் எடுத்தாலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அவங்களே பண்றாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே அதானே அந்த இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நீங்க ஆப் டெவலப்மெண்ட்ல பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டம். அதாவது ஒரு தனியாளா இதெல்லாம் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட்டர் டெவலப்பர், ரியாக்ட் டெவலப்பர், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டெவலப்பர், iOS ஸ்டுடியோ டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதே பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்னா அருண் சொன்ன மாதிரி ஈஸி தான். அதாவது
நீங்க வந்து ஃப்ரண்ட் end, அதாவது HTML CSS JavaScript தெரிஞ்சீங்கன்னா இது ஒரு ஃப்ரண்ட் end சொல்லுவாங்க. பேக் எண்ட்ல பாத்தீங்கன்னா React, Express JS இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதை கத்திட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ரெண்டுத்தையும் நீங்களே பண்ணி முடிச்சிடலாம். ஆனா ஆப் டெவலப்மெண்ட்ல அது மாதிரி கிடையாது. ஆனா ஒரு நல்ல ஐடி கம்பெனி, எம்என்சி கம்பெனி போனா ஆப் டெவலப்மெண்ட் பண்ணணும்னாலே அதுக்கு ஒரு பேசிக்கான உங்களுக்கு ஒரு டீம் வேணும், அதுக்கான பத்தின ஒரு ப்ராப்பர் நாலேஜ் வேணும். ஆமா, அந்த நாலேஜ் வந்து வெப் டெவலப்மெண்ட் தான் கிடைக்குங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்றேன். சோ அதனால வெப் டெவலப்மெண்ட் போங்க. வெப் டெவலப்மெண்ட்ல போயிட்டு கண்டிப்பா ஆப் டெவலப்மெண்ட் போகணும். ஏன்னா ஆப் டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அதை வந்து நானே கம்பெனில சொல்லுவேன். இப்போ எனக்கே நான் வெப் டெவலப்மெண்ட் முடிச்சு ஆப் டெவலப்மெண்ட் எல்லாரும் கண்டிப்பா கத்துக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ கான்செப்ட் எப்படி பார்த்தோன்னா ஒரு பிகினருக்காக சொல்றதுனால நீங்க ஒரு பிகினரா இருக்கும்போது எது பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல பேசுறாரு அவரே வந்து ஒரு 2 days வந்து ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு ஆப்ல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிலாம் பண்ணாரு. அதான் சொல்லிட்டேன். ஆனா ரொம்ப சிரமப்பட்டு வெளில வந்துட்டாரு. நான் வந்து சொல்லிட்டேன், அதாவது ஒரு யூசருக்கு ஒரு பிகினருக்கு தான் வெப் டெவலப்மெண்ட் வேணும்னு. நம்ம கொஞ்சம் தள்ளி இப்பதான் வந்து வளர்ந்துருக்கோம். பிகினர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வெப் டெவலப்மெண்ட் தான். ஃபியூச்சர்ல அவங்க வந்து பிகினர்ஸ் வந்து எப்படியும் இன்டர்மீடியட் ஆவாங்க. சோ அவங்க ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு போவாங்க. அப்ப வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆப் டெவலப்மெண்ட்ல வந்து நீங்க அதுல பிகினர்ஸா வந்து ரெண்டுத்தையுமே ஈக்குவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் பிளஸ் ஆப் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு டபுள் ஜாப். இதுல நீங்க என்ன கான்செப்ட் மெயினா புரிஞ்சுக்கணும்னா, நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, அதுக்கு அடுத்து ஆப் டெவலப்மெண்ட்டும் ட்ரை பண்ணுங்க. அதுல உங்களுக்கு எது இதா இருக்கோ, உங்க நாலேஜுக்கு எது இதா இருக்கோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது சம்பந்தமா வேலைக்கு போங்க. இப்போ வெப் டெவலப்மெண்ட் பெஸ்ட், ஆப் டெவலப்மெண்ட் ரெண்டுமே கத்துக்கணும்னு நினைக்க கூடாது. எல்லாமே வந்து காமன் தான், ஓகேங்களா? ஆனா வெப் டெவலப்மெண்ட் முடிச்சுட்டு அடுத்து ஆப் டெவலப்மெண்ட் போலாம். சோ அதனால எல்லாருமே வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு LSC சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஏதாவது சொல்லணும் மாறும்? நான் என்ன சொல்றது, அதான் எல்லாரையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ். சோ அதை பத்தி ஒரு பிரீஃபா ஒரு வீடியோ அதுலயே போடலாம். ஏன்னா அதுலயே நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. சோ அதை பத்தி போடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? எந்த இடத்துல லாக் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை பத்தி நாங்க கண்டிப்பா இருப்போம். ஏன்னா LSC சேனல்னா அப்படிதான். நான் இன்னமும் வந்துட்டேன், இந்த மாதிரி லாக் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. இத்தனை நாள் இருந்திருக்கலாம், இதுக்கப்புறம் இருக்காது.